அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமணநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போறேன். நீங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 29 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 15, 2025. இன்று ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. அதே போல இன்று சமநோக்கு நாள். இன்று பெருமாளுக்கு உகந்த நாள். பெருமாளை வணங்கினால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:09 வரை சித்திரை, பின்பு சுவாதி. திதி இன்று இரவு 11:43 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் வந்து சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் புரட்டாதி, உத்திராதி. ராசி பார்த்தீங்கன்னா கும்பம், மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த கும்ப ராசி கும்ப லக்குனம், மீன ராசி மீன லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தினா 100% வெற்றி கிடைக்கும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் வரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சந்திரவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திர வாரைக்கு முன்னாடி 2 வரை சுப வரையுங்க, சுக்கர வர, புதன் வர. அதே போல் சந்திர வர முடிஞ்சதும் அடுத்த வர சனி வரையுங்க, அசுப வர. அதுக்கு அடுத்தது குரு வரையுங்க. அதுக்கு அடுத்தது செவ்வாய் வர, சூரிய வர. மீண்டும் சுக்கிரன், புதன், சந்திர வரையுங்க. சுப வரையை பார்த்து பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ராவு காலம் காலை 7:39, யமகண்டம் காலை 10:12, குளிகை மதியம் 1:3. சூளம் வந்து கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமே விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனாதன் வழி நடத்துவதால் அவருடைய வழியிலேயே சென்றால் மிக சிறப்பு. குளிகைனா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.